ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயங்கள் ஏதோ ஆன்மீகம் தொடர்புடையவை என்று எண்ணிவிட வேண்டாம். ஒரு காலத்தில் ஆலயங்களே மையமாக இருந்தது. ஆலயத்தை சுற்றியே ஊர், ஆலயம் சார்ந்ததே மக்கள், ஆலயம் சார்ந்ததே ஆட்சி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பின்னணியில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. பசுவின் உடலெங்கும் பால் ஓடிக்கொண்டிருந்தாலும் மடுவில் தான் சுரக்கும். அதுபோல எங்கும் எவ்விடத்திலும் இறைவனின் அருள் நிறைந்திருந்தாலும் ஆலய கருவறையில் தான் சுரக்கும். அதனால் தான் நம் முன்னோர்கள் ஆலய தரிசனத்தை வலியுறுத்தினார்கள். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம், என்ன சிறப்பு என்று பார்ப்போமா? இன்று உயர்நீதிமன்றம் இருக்கும் இடம்தான் ஆதியில் சென்னை நகரின் ஆரம்பம். அழகிய சோலைகள் நிறைந்த இடமாதலால் சென்னை கேசவபுரம் என பெயர் பெற்றது. உயர்நீதிமன்றத்தின் தென்புறத்தில்தான் அப்போது பட்டணம் கோயில், பூக்கடை கோயில் என்ற 2 பெருங்கோயில்கள் இருந்தன. சென்னி என்றால் தலை என்று பொருள். நகரின் தலைபோல் இந்த கோயில்கள் இருந்ததனால் சென்னி நகர் என்று பெயர் பெற்று காலப்போக்கில் சென்னை நகர் என்றானது. இருநூறு ஆண்டுகளுக்கு முன் இன்று கோட்டை இருக்கும் இடம் பரதவர் தலைவன் மதுரேசனுக்கு சொந்தமான வாழைத் தோட்டமாக இருந்தது. பரங்கியர்கள் இந்த இடத்தை வாங்கி குடியேறியதை அறிந்த போர்ச்சுகீசியர் மற்றும் டச்சுக்காரர்கள் நில ஆக்கிரமிப்பு செய்ய நேரிடையாக பரங்கியருடன் போர் புரிந்தனர். இதே சமயம் ஹைதர் அலி தன் படைகளுடன் சென்னைக்கு வந்து சாந்தோமை கைப்பற்றினார். பரங்கியர் இராணுவ நடவடிக்கை காரணமாக இந்த 2 கோயில்களையும் இடித்தனர். மணலி முத்துகிருஷ்ண முதலியார் போன்றோர் கோயில்களுக்கு வேறு இடம் பெற்று அங்கே 2 கோயில்களையும் ஒரே இடத்தில் நிர்மாணித்தார்கள். ஆலயத்தை அமைத்தபோது கேசவ பெருமாள் உற்சவர் சிலை கிடைக்கவில்லை. தேடிய போது அது திருநீர்மலையில் படைகளுக்கு பயந்து ஒளித்து வைத்திருப்பதாக கேள்விப்பட்டு அங்கு சென்றனர்.
திருநீர்மலையில் இருந்த உற்சவர் சிலைகள் 5இல் எது கேசவ பெருமாள் என்று தெரியாமல் ஏதோ ஒன்றை மணலி வள்ளல் எடுத்து வந்தார். மணலி முதலியார் எடுத்து வந்த சிலை திருமங்கை ஆழ்வாரால் மங்கள சாசனம் பாடப்பெற்ற யோக நரசிம்மர் சிலையாகும். சென்னகேசவ பெருமாள் கோயில் திவ்ய தேசம் 108இல் வருவதில்லை என்றாலும் இந்த யோக நரசிம்மர் இருப்பதால் இத்திருக்கோயிலையும் திவ்ய தேசமாகவே வைணவ அன்பர்கள் கருதுகிறார்கள். இத்திருக்கோயிலின் முன்னே பொய்கை, பிறகு அலங்கார மண்டபம், தெற்கு பிரகாரத்தில் வடக்கு நோக்கிய சக்கரத்தாழ்வார் சன்னதி உள்ளது. சுற்றி வந்தால் சொர்க்கவாசல், பிறகு வடக்கு பிரகாரத்தில் திருப்பாதம் காணலாம். ஸ்ரீராமர் சன்னதி, ஸ்ரீ செங்கமலவல்லி தாயார் சன்னதி அழகுற அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் சித்திரை திருவோணத்திற்கு 9 நாட்களுக்கு முன் கொடியேறி 10 திருநாட்கள் பிரம்மோற்சவம் மிக விமரிசையாக நடைபெறும். ஸ்ரீ செங்கமலவல்லி தாயார் சமேத ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் திருக்கோயிலுக்கு வந்து வணங்கினால் வாராத செல்வம் வந்தெய்தும் என்பது அன்பர்களின் நம்பிக்கை. நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும், கேட்க கேட்க செவி மணக்கும், உணர உணர உள்ள மணக்கும். அந்த வகையில் இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதரின் கந்தர் அனுபூதி பாடல் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து எனும் பாடல். இப்பாடலின் முற்பகுதியாக ஏற்கனவே பார்த்தோம். இப்பொழுது இங்கே
8 விதமான குணங்கள் முருகப்பெருமானுக்கு அங்கே திருமேனியாக அமைந்திருக்கின்றதாம். வள்ளுவர் அவருடைய திருக்குறளில் சொன்னாரல்லவா, கோளில் பொறியில் குணம் இலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று. அந்த 8 குணங்களும் இறைவனுடைய திருமேனியாக அமைந்திருக்கின்றன. அருணகிரிநாதர் இதே கருத்தை சொல்கின்றார். பாடலை பார்த்துவிட்டு அந்த 8 விதமான குணங்களும் என்ன என்பதை நாம் உணர்ந்து அனுபவிப்போம். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய். பொறு பொங்கவரும் புவியும் பரவும் குரு பொங்கவ எண்குண பஞ்சரனே. அருணகிரிநாதர் பாடலின் பிற்பகுதியில் பொறு பொங்க வரும் தேவாதி தேவர்கள், தேவர்களே இவனை துதித்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மனிதர்கள் அனைவரும் துதித்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி? குரு புங்கவன், அதாவது குருநாதர்களுக்கெல்லாம் குருநாதனானவனே என்று துதிக்கின்றார்கள். இவ்வளவு சொல்ல காரணம் இறைவனுடைய திருமேனி அவ்வளவு அழகு, அவ்வளவு தகவல்கள், அவ்வளவு குணங்கள் நிறைந்தது. என் குண பஞ்சரணே என்று சொல்கின்றார். இந்த 8 விதமான குணங்கள் இறைவனுக்கு திருமேனியாக இருக்கின்றன. என்ன என்பதுதான் இப்பொழுது தகவல். தன்பயமாதல், அடுத்தவர் வசப்படுறதில்லை, தன்பயமாதல். 2வது தூய உடம்பினன் ஆதல், தூய உடம்பினன். அப்போ குளிச்சுட்டா அப்படின்னு சந்தேகப்படக்கூடாது. வள்ளுவர் சொல்லியிருக்காரே, புறம் தூய்மை நீரான் அமையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று. தூய்மையானது எவற்றையெல்லாம் பார்க்கின்றோமோ அதெல்லாம் அவனுடைய வடிவம் என்று சொல்லக்கூடிய சிந்தனை நமக்கு வர வேண்டும். அடுத்தது இயற்கை உணர்வினன் ஆதல், இயற்கையை உள்ளபடி உணர்ந்து அந்த வடிவத்தை இறைவன் வடிவம் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, முற்றும் உணர்தல். 4வது முற்றும் உணர்ந்த தன்மை. நமக்கு ஒன்று இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம். அறிதரும் அறியாமை என்று வள்ளுவர் சொன்னதைப் போல நாம் ஒவ்வொன்றாக புதியதாக தெரிந்து கொள்ளும் பொழுது ஏற்கனவே இதை அறிந்து கொள்ளவில்லையே என்று நமது அறியாமை தான் அங்கே வெளிப்படும். 4 பார்த்திருக்கிறோம், முற்றும் உணர்தல். அடுத்தது இயல்பாகவே பாசங்களிலிருந்து விடுதலையாக இருப்பது. நாம் அவுத்து கஷ்டப்பட்டு அடுத்தவர்கள் உதவியாட அப்படி அல்ல, இயல்பாகவே. அதற்கு அடுத்தது பேரருள் உடைமை. அருள் என்பது பிரதிபலனையே எதிர்பார்க்காமல் செய்யக்கூடியது. அன்பினுடைய முதிர்ச்சி நிலை, அதாவது காயாக இருப்பது கனிந்தது பழம் சொல்கிறோம் அல்லவா, அப்படி அன்பின் உயர்ந்த நிலை வெளிப்பாடு, அது அருள். அதுவே பேரருள் என்பது எல்லையில்லாதது. அதன் காரணமாகத்தான் பேரருள். இன்னும் 2 இருக்கின்றன. முடிவில் ஆற்றல் உடைமை என்பது ஒன்று. அந்த ஆற்றலுக்கு முடிவே கிடையாது. நம்மிடம் இருக்கக்கூடிய பணம் ஓரளவுக்கு குறைகின்றது, இல்லாவிட்டால் கூடுகின்றது. ஆனால் அவனுடைய ஆற்றல் இருக்கின்றதல்லவா, அது குறையவும் குறையாது. ஏன்னா அவ்வளவு நிறைந்தது. முடிவில் ஆற்றல் உடைமை. நம்முடைய பலம் அது இதெல்லாம் 2 நாள் உடல்நிலை சரியில்லை என்றால் போய்விடும். ஆனால் அவனுடைய ஆற்றலுக்கு முடிவே கிடையாது. அந்தந்த காலங்களில் அந்தந்த நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். நான் இருக்கின்றேன் பார் என்று அவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருப்பான். அதை உணர வேண்டியது நம்முடைய பொறுப்பு. மார்கழி மாதம் என்றால் பனி, அதே ஏப்ரல் மாதம் என்றால் வெயில். அது காலம் தவறாமல் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றது இறைவனுடைய வடிவம் என்று இதன் காரணமாகத்தான் சொன்னார்கள். நாம் அவ்வாறு இருக்க வேண்டாமா? 7 பார்த்திருக்கிறோம். இவ்வாறு இருப்பதுடன் மட்டுமல்லாமல் வரம்பில் இன்பம் உடைமை என்று 8வதாக ஒன்றை சொன்னார்கள். எல்லா இன்பத்திற்கும் ஒரு வரம்பு இருக்கும். இனிமையான ஒரு உணவு எடுத்து சாப்பிடுகிறோம், என்ன ஆச்சுன்னா கழுத்தி கீழே போயிட்டு விலாசமே வேற அல்லவா. எல்லா விதமான இன்பங்களுமே வரம்பு உள்ள இன்பம், ஆனால் அவன் வரம்பில்லாத இன்பம். இதைத்தான் இறைவனுடைய 8 விதமான குணங்களாக சொல்லி என் குணத்தான் என்று வள்ளுவர் சொன்னதாக சொன்னோம் நாம்.
அப்படிப்பட்ட 8 விதமான குணங்களையே தன்னுடைய திருமேனியாக கொண்ட முருகப்பெருமானே எவ்வாறு சொல்கின்றார் பார்த்தீர்களா? இந்த 8 விதமான குணங்களாக இறைவன் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து அது அழகா, முருகான அழகன் என்பது பொருள் என்று பார்த்தோம். அழகான ஒரு பொருளை பார்த்தால் உடனே அதை ஆக்கிரமிக்க வேண்டும். அழகான ஒரு வீடு, கட்டடம், பெரிய தோப்பு, துறவு, உடனே இது ஆக்கிரமித்து என்னுடையதாக தெரிகின்றதா? அழகை நாம் கண்களால் பார்த்து அனுபவிக்கலாமே தவிர அதனால தான் இந்த இடத்துல சொல்லும் பொழுது இப்படி 8 விதமான குணங்களாக அவனுடைய திருமேனி அமைந்திருக்கின்றது என்று சொல்லி அழகா அப்பா மன்மதனையும் இகழ்ந்தவனை இப்படிப்பட்ட குணங்களால், தன்னுடைய குணங்களால் மன்மதனை இகழ்ந்தானாம். இப்படிப்பட்ட நீ என் உள்ள குகையில் எழுந்து அருளி இருக்கின்றாய், அதை நான் உணர்ந்து விட்டேன். அப்பா எனக்கு அருள் செய், எனக்கு அருள் செய் என்று அருணகிரிநாதர் வேண்டுகின்றார். உயர்ந்ததான 8 விதமான குணங்களையே தன் திருமேனியாக கொண்ட அந்த முருகப்பெருமான் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி இருந்து எல்லா விதமான மங்களங்களையும் அருளுமாறு வேண்டுவோம். அவன் அருளுவான். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.